சூப்பர் குவாலிட்டியில் 2 சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது, என்ன விலை சொல்கிறாங்க, எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க, என்ன பல்லில் இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செம்ம குவாலிட்டி பிளாக் மாடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், மாடு கொழு கொழு முழுன்னு இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. மாட்டோட உள்ளமைப்பு சும்மா அப்படியே மெருகேற்றிருக்காங்க மாட்டை. நல்ல குவாலிட்டி மாடு, நல்ல ஒரு பட்டி பார்த்தா மாதிரி இருக்குது மாட்டை பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு அழகில் சிறந்த கிடாரிங்க. வெறும் 2 பல்லுக்கு தலையீத்து கிடாரிங்க. மாடு கண்ணிங்கன்னா ஒரு 10 முதல் 15 நாட்கள் சாலிடாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. நல்ல காம்பு அமைப்பு கொண்ட மாடு, நல்ல மடியமைப்பு கொண்ட மாடு, நல்ல தோரணையான உடலமைப்பு கொண்ட மாடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல கட்டு தரைக்கு அப்படியே சும்மா கின்னுன்னு இருக்கும் மாடு சும்மா கட்டினா. அவ்வளோ அற்புதமான மாடாக இருக்குங்க. தலைச்சனுக்கே ஒரு 13லேருந்து 15 லிட்டர் கறக்கக்கூடிய நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி அப்படின்னே தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர். இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க. தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க. எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. நல்ல குவாலிட்டி கிடாரி சுழி சுத்தத்தோடு விற்பனைக்கு வந்துருங்க. இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் 56,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் 10-15 நாளில் நல்லா மடியெடுத்து கண் இறங்கும். அப்போ கொடுத்தா கூட ஒரு 10 ரூபா நெட்டி கொடுக்கலாம். ஸோ மாடு வியாபாரத்துக்கு செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான கிடாரியாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல பேக் வெயிட்டோடு அமைஞ்சிருக்கு. 2வது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ஒரு பல் போடாத தலையீத்து ஜெஸ்ஸி கிடாரி. நல்ல ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி கிடாரிங்க. மாடு ஃபுல் பிளாக்னா இந்த மாடு ஒரு அற்புதமான ரெட்டின் ஜெஸ்ஸி கிடாரிங்க. இந்த கலருக்காகவே மாடு விற்கும். இதெல்லாம் ஒரு பை கணக்கே கிடையாது. செம்மையாக மடி எடுக்கும். கண்டிப்பாக ஒரு 12 லிட்டர் வரைக்கும் தாராளமாக தலைச்சனுக்கே கறவை கொடுக்கும். நல்லா பக்குவம் பண்ணால் ஒரு 10-12 ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம். அளவான தீவன செலவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிடாரிங்க. நல்ல ஒரு அற்புதமான விலையிலையும் விற்பனைக்கு வந்திருக்கேன். இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தா 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின 1 வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. சும்மா ஒரு கைக்கு கச்சிதமான ஒரு அளவு மாடுங்க. நல்ல ஒரு அற்புதமாக இருக்குது கிடாரி பார்க்க. நல்ல குவாலிட்டியிலே இருக்குது. நல்ல கலரோடு இருக்குங்க. நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலரில் நல்ல ஒரு அற்புதமான ரெட்டின் ஜெஸ்ஸி கிடாரியாகவே விற்பனைக்கு வந்திருக்கு. இன்னொன்று மொட்டை டைப் மாடு நல்ல ப்ரீடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வளமான கிடாரியாகவே இந்த மாட்டை நம்ம தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த மாடுமே சுழி சுத்தத்தில் தாங்க இருக்குது. யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். மடிக்கூச்சம் கிடையாது. நல்ல ஒரு குணமான மாடு தாங்க. கறவைக்கு காலணிக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் மாடு நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்துமே கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்ல பொறுமையான சாதுவான மாடு தான். மாடு ஒரு 13லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும். இந்த கிடாரி தலைச்சனுக்கு ஒரு 10-12 லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க. கிடாரிக்கு ஏற்ற விற்பனை விலை தான் சொல்கிறாங்க. அந்த விலையுமே அனுசரித்து கொடுக்கலான்னு தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரூபாய் 45,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். விருப்பமுள்ள நபர்கள் டைரெக்டாக அவரையே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம். மாட்டுக்கான விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளரே நிர்ணயம் பண்ணுறாருங்க. சேனல் மூலயமா எதுவும் பண்ணுறது கிடையாது. நன்றி.